ஹாய் ஹலோ வணக்கம். கல்யாணம் புதுசுல செல்ஃப் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், வைக்கிறதுக்கு திங்ஸே இருக்காது. இப்ப பார்த்தா செல்ஃப் எங்கடா இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்கு. வடிவேலு சார் கிணத்த காணும் தேடுவார்ல, அது மாதிரி. 2 பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஜீன்ஸ் டிஷர்ட் லோயர் யூனிஃபார்ம் சாக்ஸ்ன்னு வைக்க இடமே இருக்க மாட்டேங்குது. பீரோ வாங்கி கொடுங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா 2 பீரோ நிறைய சேலையை எடுத்து வச்சிருக்க, இதுல வந்துட்டு இன்னொரு பீரோவா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிருவாங்க. அப்பதான் இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்துட்டு என் கண்ணில் பட்டுச்சு. மீசோல வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதுல 3 கலர் இருக்கு, ஆஷ் கலர், டார்க் ப்ளூ கலரு, பிளாக் கலர். ஐ எம் ஆல்வேஸ் பிளாக் லவர். உங்களுக்கு என்ன மாதிரி பிளாக் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு பிளாக் ஹார்ட் வந்துட்டு சென்ட் பண்ணுங்க. எத்தனை பேத்துக்கு பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, இதை ஃபிட் அப் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ, வெறும் வாயால வெறும் வார்த்தையால சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. சப்போஸ் இதை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா யாரோட ஹெல்ப்போட வந்துட்டு ஃபிட் அப் பண்ணுங்க, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து பார்த்தா ஒர்த்தபிள், ரொம்பவே நல்லா இருந்தது. 10 out of 10 கொடுக்கலாம். இந்த ஸ்டீல் தான் கொடுத்துருந்தாங்க நம்ம கூட. இந்த ஸ்டீலில் வந்து அவ்வளோ வந்துட்டு அழுக்கு இருந்தது. அது வந்து கையில் வெறும் கையில் பண்ணும்போது கையெல்லாம் வந்து அந்த இரும்பு ஸ்மெல் வந்தது, கையெல்லாம் கருப்பாச்சு. இது க்ளோவ்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா மேபி நல்லா இருக்கும். என்னோட ஹைட்டுக்கு மேலேயே இருந்துச்சு, நல்லா இருந்தது. பட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃபிட்டப் பண்ணிட்டு அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடணும் இல்லையா, எல்லாமே போட்டு ரெடி பண்ணி ஃபைனலாக நான் காமிச்சிருக்கேன், நீங்களே பாருங்க. ஒரு ஆளாக இருந்து எல்லாத்தையும் ஃபிட்டப் பண்ணிட்டு செஞ்சுட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபைனலாக கேட்டேன், என்னங்க எப்படி இருக்கு நம்ம நியூ பீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஷூ ஸ்டாண்டை வந்துட்டு வாங்கி நடு வீட்டில் வந்து வச்சுட்டு பீரோவா நான் கேட்குற அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? பரவாயில்ல, நமக்கு தேவை செல்ஃப் வந்து கிளியர் ஆகணும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம செல்ஃப் நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து மனசை தேத்திக்கிட்டேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.